ஃபரிதா, இப்ப நம்முடைய நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்துல ஒரு புது செக்மெண்ட் உள்ள கொண்டு வரும். ஃபரிதா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃபரிதா, நீங்க வாங்க. இப்ப பொதுமக்கள் ஒரு நிமிஷம் இல்லையா, பாரதியார் யூனிவர்சிட்டி பத்தி கேட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க அவங்க சைலன்ட் சொல்லிட்டீங்க, பதில் பதிவாயிடுச்சுங்கய்யா. அவங்க ஆளுங்கட்சியா இருந்தும் சைலன்ட் சொல்லிட்டீங்க. அவர் தரப்புல என்ன காரணம் சொல்லிட்டாரு? சரி, வேகமா சொல்லுங்க. பாரதிய ஜனதாவை குற்றம் சொன்னாரு. அப்ப நான் பாரதிய ஜனதாக்கு குற்றம் சொல்ல வரல. இவ்வளவு ஒரு மத்திய அரசோட இணக்கமா இருந்தீங்க. நீங்க நீட்டை நீங்க தானே கொண்டு வந்தீங்க. நீட்டை கொண்டு பாரதியார் யூனிவர்சிட்டிக்குள்ள முடிச்சிருவீங்க சார். பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு எடப்பாடி கொல்லைப்புறத்துல சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்ற. நீட்டை கொண்டு வந்தது நீங்க. அதே சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு உங்களுடைய முதல்வர்? இப்ப இருக்க நீட் 2017 இருந்து வரணும். இப்ப நம்ம ஆமா, அதே இன்னைக்கு அதை தில்லா எங்களுடைய முதல்வர் ரெண்டு பேரும் ஒரே செகண்ட் எங்களுடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அந்த ஆட்சி 2016 to 21 ஆட்சியில 7.5% கொடுத்து இன்னைக்கு வருடத்துக்கு 600 மருத்துவராக இருக்காங்க. அதோட முடிச்சுக்கலாம். தம்பி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்ப ஒண்ணு இல்ல, பாரதியார் பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா துணைவேந்தர் இல்ல. அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஏதாவது போராட்டங்கள் செஞ்சிருக்கா? இல்ல இப்ப நீங்க வேட்பாளரா நிற்கிறீங்க, நீங்க உங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றா என்ன தீர்வு கொடுப்பீங்க? அந்த விஷயத்த இருந்தா சொல்லலாம். தம்பி தப்பு இது தேவையில்லாத வேலை. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க தம்பி நீங்க பேசுங்க. அவரே முதல் முறையா பேசுறாரு, அவர் கொஞ்சம் ஊக்கமும் படுத்தணும். அதுவும் ஒண்ணு இருக்கு, தனிநபர் தாக்குதலும் கூடாது. நீங்க என்ன ஆக்கப்பூர்வமா இந்த மேடையை பயன்படுத்திக்கோங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்களுடைய அண்ணன்கள் தம்பிகள் இருக்கு, அவங்களை அமைதிப்படுத்துங்க. நீங்க இந்த மேடையை பயன்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஆக்கப்பூர்வமா இருக்கும். கோவை மக்களுக்கு இந்த மேடை பயனுள்ளதா இருக்கணும். யார் பெரிய கட்சி அல்லது யார் அந்த விஷயம் இல்ல, நீங்க பயன்படுத்துவோம். இது சமமான மேடையை கொடுத்திருக்கிறோம். இது நோக்கமே என்னன்னா மக்களுக்கு உண்மைகள் போய் சேரணும், அதே மாதிரி யார் யார் நல்லது செஞ்சிருக்கான்ற விஷயங்களும் போய் சேரணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்காக தொடர்ச்சியா அறிக்கைகள் வெளியிட்டு வர்றாரு. நாங்களும் ஒரு பக்கம் போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். உறுதியா நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது துணைவேந்தர்களை நியமிப்போம். சரி, ஓகே. இப்ப ஃபரிதா அவர்களே ஒரே ஒரு கேள்வி, வேற டாபிக் போவேனா, யுனிவர்சிட்டி பத்தி என்ன சொல்லுங்க. பீலமேடு, கொஞ்சம் தள்ளி போன பீலமேடு, இந்த கோயம்புத்தூர்ல இந்திய எதிர்ப்பு போர்ல அதிகமா உயிர் நீத்த தியாகிகள் இருக்கக்கூடிய ஊர் இந்த கோயம்புத்தூரா இருந்தது. இந்த கோயம்புத்தூர்ல ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு போராடி ஒருத்தர் செத்து போனார், ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவன், பீலமேடு தண்டபாணி. கடந்த 5 வருஷமா என்ன பண்ணிக்கு இருந்தீங்க? கடந்த 5 வருடத்துல பீலமேடு தண்டபாணி பெயர்ல என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஒரு மணிமண்டபம், ஒரு சேலை, ஒரு இவ்வளவு பெரிய மேம்பாலம், அந்த பகுதியை தாண்டி தான் போகுது இவ்வளவு பெரிய மேம்பாலம். பீலமேடு தண்டபாணின்னு ஒரு பேரு. ஆட்சி அதிகாரத்துக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு திமுக செய்யாதா? மொழிப்போர் தியாகிகளுடைய ஆட்சி, அவங்களுடைய தியாகத்தை பயன்படுத்தி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பீலமேடு தண்டபாணிக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு கேள்வி தான், என்ன செஞ்சாங்க? முடிஞ்சு கேள்வி முடிஞ்சிச்சு. ஆனா பதில் போலாமா? தம்பியுடைய கோரிக்கை நியாயமா இருந்து யாரும் பேசாதீங்க ப்ளீஸ். அண்ணன் இருக்காருல, அண்ணன் இல்லன்னா பரவாயில்ல. தம்பியுடைய கோரிக்கை நியாயமா இருக்கலாம், ஆதங்க நியாயமா இருக்கலாம். ஆனா தரவுகளோடு கொஞ்சம் சொன்னா சரியா நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்தியாலேயே ஆர்டிகல் 346 ஒன்று இருக்கு. இந்தி மொழிக்கு எதிராக யாரு போராடினாலும் அவங்களுக்கு அரசு கௌரவமும் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு பெரிய தொடர்ச்சியா இருந்துச்சு. பெரும் தொடர்ச்சியான சட்ட போராட்டத்தை இந்த ஆண்டு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் உடைச்சு நீதிமன்ற அனுமதியோட மொழிப்போர் தியாகிகள் தினத்தை அரசு விழாவாக இந்த ஆண்டு கொண்டாடி இருக்க ஒன்று. கீழப்பலூர் சின்னசாமி தொடங்கி நடராஜன், தாளமுத்து, ஏன் கடந்த வாரத்தில் கழக மாணவர் அணி போய் ஒரு முன்னெடுப்பு எடுத்து எங்களுடைய தலைவரிடம் சொன்னபோது பொள்ளாச்சியில் நினைவுத்தூண் அமைக்குவதற்கு இடத்தை பார்த்து சொல்றோம். தம்பி தண்டபாணி சொன்னாரு. இங்கே தண்டபாடி சொந்த ஊர் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடம்பாளையம் நினைக்கிறேன். அந்த குள்ளப்பாளையம் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி அந்த ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு தீர்மானத்தை ஏற்றி கொடுத்திருக்காரு. அங்கே சிலை வைப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மெத்த பணிமுறையோடு தெரிவித்தார். சரி சரி, நன்றி நன்றி. 5 வருஷத்துல செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல தம்பி, அவர் விளக்கமா சொல்லிட்டாரு. கடைசி வருஷத்துல கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. சட்டம் இருந்ததுன்னு அண்ணா சொல்லிருக்காரு. அதாவது வரலாற்றில் இந்த மொழி எவ்வளவு ஒடுக்கப்பட்டது, வரலாற்றில் இந்த மொழி எப்படி திணிக்கப்பட்டது, அதற்கு யார் காரணம்? அதாவது தமிழ் ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா என்பதற்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை சரியாக வாசித்தால் தமிழை ஒடுக்குவது நம் சகோதர மொழிகளாக தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ இல்லை. தமிழை ஒடுக்குவது இந்தி பேசுகிற மக்களும் இல்லை. இந்தி தான் ஆட்சி மொழி என்ற அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை கேள்வி கேட்காம பக்கத்துல இருக்கார தெலுங்கனா கன்னடா எட்டி பார்த்துட்டு இருந்தா இந்த சிக்கல் வரத்தான் செய்யும். நாங்க தெலுங்கனா கன்னடனா யாரையுமே நான் பார்க்கல. நான் கேட்கிறேன், இதே கோயம்புத்தூர்ல நகர மண்டபம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
சரி, நகர okay. மண்டபம்னா டவுன் ஹால்னு அர்த்தம். ஆனா டவுன் ஹால் இப்ப டவுன் ஹால் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, டவுன் ஹால் தான் தெரியும், நகர மண்டபம் தெரியாது. இவங்க தான் நாங்க தமிழ வளர்க்கிறோம் பேர் வச்சு பிரிட்டிஷ்காரன் நகர்மன்றம் மாதிரி பிரிட்டிஷ்காரங்க. நகராட்சிய ஸ்டேன்ஸ்ங்கிற இங்கிலாந்து முதலாளி தான். இங்க இத்தனை பேர் வந்து கோயம்புத்தூர் மான்செஸ்டர் பாக்குறோம்னா இங்கிலாந்து முதலாளி ஸ்டேன்ஸ் வந்து தான் தொழிற்சாலை ஆரம்பிச்சாரு. அவர் ஆங்கிலேயர்களுக்கு அடிச்சு கட்ட முடியுமா? நான் இன்னும் சொல்றேன், கோவையுடைய தொழில்நகரத்தின் தந்தை என்றால் பெரும் மரியாதைக்குரிய பாதிரியார் ஸ்டெயின்ஸ் தான். அவர் இங்கிலீஷ் பேசிட்டாரு, அவர் கிறிஸ்தவர்னா ஒடுக்க முடியாது. அவர் நகராட்சிய அன்னைக்கு டவுன் ஹால் பேர் வச்சாங்க. மக்கள் டவுன் ஹால் கூப்பிட்டா சரி நகரமன்றம் மாத்திட்டா என்ன ஆக போகுது? இது வந்து நகரமன்றம் தான் பேர் இருக்கு, நகரமன்றம் தான் பேர் தம்பி தெரியும். தயவு செஞ்சு நான் இப்ப சொல்ல புரியுதா? நான் வந்து அது கோவம் வந்துச்சு உங்களுக்கு. நான் வந்து அவங்கள வந்து அநாகரிகமா பேசல, ஒரு கவுன்சிலரோட வரல அநாகரிகமா எள்ளி நகையாடல. ஆனா மக்கள் மன்றத்துல என்னவா இருக்கு? மக்கள் மன்றத்துல என்னவா இருக்குன்னா இன்னைக்கு நகர்மன்றம் இல்லாம இருக்கா? இது என்ன அதிமுக தெரியும், நகராட்சி பிரபாகரம் புரியல.